ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம். பகவானுடைய தெய்வீக லோகத்தை பற்றி வர்ணனை, கடவுளின் பரலோக வர்ணனைகள். அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 26வது பதம் தான் படிச்சது. तत्स्वित्तकुर्वधिकृतं भुवनैकवन्त्यं दिव्यं विचित्रविबुधाकृ विमानयोश्चः आभू परामुदमपूर्वमुपेत्य योग மாயா பலேன முனைய தத்ததோ விகுந்தம். இவ்வாறு முனிவர்களான சனகர், சனாதனர், சனந்தனர் மற்றும் சனத்குமாரர்கள் தமது யோக சித்தியின் பயனால் மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆன்மீக உலகில் உள்ள வைகுண்டத்தை அடைந்தவுடன் முன்னர் எப்பொழுதும் அனுபவித்து அறியாத மகிழ்ச்சியினை உணர்ந்தனர். ஆன்மீகவானம் முழுவதும் பகவானின் சிறந்த பக்தர்களால் ஓட்டிச் செல்லப்படும் விமானங்களினால் ஒளி செய்யப்பட்டிருக்கும் பகுதி இருப்பதையும் அங்கே முழுமுதற்களின் ஆட்சி நிலவுவதையும் அவர்கள் கண்டனர். சரி, இதுதான் எவிடன்ஸ். கடவுள் இருக்காரு, அவருக்கு உலகம் இருக்கு, இதுக்கான சாட்சி இங்க இருக்கு, எவிடன்ஸ். அது குறிப்பா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல கலியுகத்துல கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல, இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி நிறைய முட்டாள்கள்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் கலியுகத்துல அசுர குணம் உள்ளவங்க அதிகமாயிட்டே இருக்கு. அசுர குணம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, முன்ன காலத்துல அசுர குணம் இருந்தவங்க கடவுளை எதிர்த்தாங்க. இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்கரன், ஜராசந்தன், காளைவனன், இவங்கெல்லாம் கடவுளை எதிர்த்தாங்க. ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்லல, கடவுள் கிடையாது அப்படி சொல்லல, கடவுளை எதிர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற அசுரங்க என்ன பண்றாங்க, கடவுளே கிடையாது, கடவுளே கிடையாது, நானே கடவுள், நான் அதை கண்டுபிடிப்பேன், நான் இதை கண்டுபிடிப்பேன். இந்த மாதிரி இன்னைக்கு கலியுகத்துல நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்காங்க. அப்படின்னா கடவுள் யாரு, அவர் எங்க இருக்காரு, அவரை எப்படி உணர்றது? இந்த கேள்வி ஒரு சாதாரண மனிதனுக்கு வரலாம். கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் எப்படி இருப்பாரு, எங்க இருக்காரு, அவர் என்ன பண்றாரு? பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்துல பிரகலாது மகாராஜா, பகவானுடைய திவ்யமான பக்தர், பக்தர்களே ரொம்ப உயர்ந்தவர் பிரகலாது மகாராஜா. அவர் ஸ்கூலுக்கு போனப்ப அந்த குருகுலத்துல இருந்த ராட்சச குழந்தைகள்லாம் கேட்டாங்க, என்ன பிரகலாதா நீ மட்டும் ஒரு மாதிரியா இருக்கிறியே, ஏன்னா இந்த குழந்தைகள்லாம் ராட்சச குழந்தைங்க. பிரகலாதரும் அந்த அசுர குலத்துல பிறந்தவர் தான். இந்த அசுர குழந்தைகள்லாம் ஒரு நாள் பிரகலாதட்ட வந்தாங்க. பிரகலாதா நீ ஒரு மாதிரியா இருக்க, எங்க கூட விளையாட வர மாட்டேங்கிற, கலகலன்னு பேசி டைம் நீ ஜாலியா இருக்க மாட்டேங்கிற, நிறைய ஜாலியா பேசலாம் விளையாடலாம், எதுவுமே இல்லாம ஏதோ மாறி எப்பவுமே தனியா சிரிக்கிற, அப்படியே ஏதோ முகத்துல அப்படி ஒரு தேஜஸ், முகத்துல அப்படி ஒரு சூரியன் மாதிரி முகம் பிரகாசிக்குது, நீ ரொம்ப தனியா உட்கார்ந்துட்டு இருக்க, எதையோ நினைச்சுட்டே இருக்க, சில நேரம் சிரிக்கிற, சில நேரம் அழுற, உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த அசுர குழந்தைங்க எல்லாம் சொன்னாங்க, பிரகலாதா உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே, நீ ஏன் சில நேரம் அழுற, சில நேரம் சிரிக்கிற, சில நேரம் நீயா ஏதோ பேசிட்டு இருக்க, சில நேரம் ஏதோ நம்ம மந்திரத்தை முணுமுணுத்துட்டே இருக்க, நீ என்னதான் பண்ற, ஏன் எங்க கூட விளையாட வர மாட்டேங்கிற, நீ யார பத்தி நினைச்சிட்டு இருக்க, நீ யார சிந்திக்கிற? அப்போ பிரகலாத் மகாராஜா இந்த குழந்தைகளை உட்கார வச்சு, நண்பர்களே நீங்க கேளுங்க, பகவான் கிருஷ்ணருடைய மகிமை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பகவான் கடவுள் இருக்காரு. கடவுள் இருக்காரா? இந்த குழந்தைக்கு கடவுள் எங்க இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, அவருடைய அப்பா அம்மா யாரு? அசுர குழந்தைகள்லாம் கேக்குறாங்க, கடவுளுடைய அப்பா அம்மா யாரு? அப்ப பிரகலாதர் சொன்னாரு, கடவுளுக்கு ஏது அப்பா அம்மா, அவர் தான் எல்லாருக்கும் அப்பா அம்மா. ஐயோ பாவம், அவருக்கு அப்பா அம்மா இல்லையா அப்போ? அப்ப இந்த குழந்தைகள் கேட்டாங்க, அவருக்கு அப்பா அம்மா இல்லையா, ஐயோ பாவம் அப்படின்னா. நோ நோ நோ, அப்படி அர்த்தம் இல்ல. அவருக்கு அப்பா அம்மா இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, அவர் தான் எல்லாருக்கும் தாய் தந்தை, அகிலத்துடைய தாய் தந்தை முன்னோன் காப்பவன் எல்லாம் பகவான் தான். பிதாகமச ஜெகதோ மாதா தாதா பிதாமக, இந்த அகிலத்துடைய தாய் தந்தை முன்னோன் காப்பவன் எல்லாம் பகவான் தான். பீஜமாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதன், இந்த அகிலத்தோட விதையும் அவர் தான். அப்படி பிரகலாத மகாராஜா அந்த குழந்தைகளுக்கு பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை எடுத்து சொன்னார். அப்புறம் அந்த அசுர குழந்தைகள் என்ன பண்ணாங்க, பிரகலாத கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே,
ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அசுர குழந்தைகள் என்னன்னாங்க, பிரகலாதர் கூட சேர்ந்து திலக்கெல்லாம் போட்டுட்டு அவங்களும் டான்ஸ் ஆடி கீர்த்தனம் செஞ்சு நடனம் பண்ண, அவங்களும் அப்படி கீர்த்தனை பாடி நடனம் ஆடுறாங்க. அப்போ பிரகலாதர் ஒரு பக்தர், அவருடைய கருணையால, அவர் அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் அவருடைய குரு நாரதருடைய கருணையால, நாரத முனியுடைய கருணையால பிரகலாதருக்கு சுத்த பக்தி கிடைச்சது. பிரகலாதருடைய கருணையால அந்த அசுர குழந்தைகளும் பகவான் நாமத்தை சொல்ல முடிஞ்சது. அப்போ இந்த கடவுள் இல்ல, கடவுளை கற்பிப்பவன் காட்டு மிராண்டி, கடவுள் எங்க இருக்காரு காமிக்க பார்க்கலாம், இந்த மாதிரி உதர்க்கமா பேசுறவங்க, முட்டாள்தனமா பேசுறவங்க அவங்க நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்காங்க. இதனால என்ன ஆகுது, சாதாரண மக்கள் குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. அப்போ இதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பக்தர்களுக்கு உண்டு. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். பாரத பூமியில பிறந்த ஒவ்வொருத்தரும் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் அவங்க கிருஷ்ண பக்தி எடுத்துக்கணும், மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பரோபகாரம், இது பரோபகாரம். பகவானை பற்றி பிரச்சாரம் செய்வதுதான் பரோபகாரம். அதுதான் எல்லா ஜீவன்களுக்கும் நன்மை தரக்கூடிய. ஆத்மா சுப்ரஷீததி, ஆத்மாவுக்கு உண்மையான ஆனந்தம். இங்க ஒரு வார்த்தை வந்தது இல்லையா, என்ன வார்த்தை வந்திருந்தது, ரொம்ப அழகான ஒரு வேர்டு இங்க மொழிபெயர்ப்புல எழுதியிருக்காங்க. இதுவரை அனுபவித்து அறியாத மகிழ்ச்சி. யாருக்கு? 4 குமாரர்கள், சனகர், சனந்தனர், சனாதன, சனத்குமாரா. இந்த 4 பேருமே வைகுண்டத்துக்குள்ள நுழையிறாங்க. அப்படி அந்த வைகுண்டத்துக்குள்ள நுழையும் போது பகவானுடைய ஆன்மீக உலகம் அந்த வைகுண்டத்துக்குள்ள நுழைஞ்ச போது இதுவரை அவங்க உணர்ந்திராத ஒரு அனுபவம் கிடைச்சது. அவங்க இதுவரைக்கும் அவங்க அனுபவிக்காத ஒரு ஆனந்தம் அதை அனுபவிச்சாங்க. சரி, அது என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ இங்க முதல்ல காட், கடவுள். கடவுள் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? காட் இஸ் கிரேட். கடவுள் ரொம்ப பெரியவர், கடவுள் ரொம்ப உயர்ந்தவர். ஹவு இஸ் கிரேட், அவர் எப்படி உயர்ந்தவர், எப்படி பெரியவர்? அதுதான் ஸ்வேதாசுரோபனிஷதம். ஸ்வேதாசுரோபனிஷத்துல கடவுள் யாருங்கிற டெபினேஷன் இருக்கு. கடவுள் என்ற வார்த்தை ஆண்டவர், இறைவன், கடவுள் அல்லது பகவான் கிருஷ்ணர், முழுமுதற் கடவுள். அந்த வார்த்தை கடவுள் என்ற வார்த்தைக்கு விளக்கம் என்னன்னா, ந காரணம் கர்ணம் ச வித்யதே. அவர் இங்க செய்ய வேண்டியது, பகவான் இந்த பூமியில அவதரிக்க வேண்டிய காரணமே கிடையாது, தேவையே இல்லை, அவசியமே இல்லை. நகாரணம் கர்ணம் ச வித்யதே, காரணமற்ற கருணை. கடவுள்னு சொன்னா அந்த கடவுளுடைய கருணைக்கு ஒரு காரணமே இருக்காது. இப்ப நம்ம ஒருத்தர் மேல கருணை காட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு நன்மை. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு பின்னாடி ஒரு பசுமாடு இருக்கு. இந்த கோமாதா மேல நான் கருணை காமிச்சா கிருஷ்ணரை மேல கருணை காமிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. நான் என்ன நம்புறேன், இந்த கோமாதா பசு கிருஷ்ணர் ரொம்ப கோமாதா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது, அதனால கோமாதாக்கு நான் சேவை பண்ணா கிருஷ்ணருக்கு நான் பிரியமானவன். அப்ப நான் இந்த கோமாதா மேல ஒரு கருணை காமிச்சேன்னா அது அந்த கருணைக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா பகவான் நம்ம மேல கருணை காமிக்கிறாரு பாத்தீங்களா, அதுக்கு காரணமே சொல்ல முடியாது, அது காரணமற்ற கருணை. கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணை. பகவான் நம்ம மேல கருணை காமிக்கிறார் இல்லையா, நமக்காக இந்த பூமியில அவதரிக்கிறார் இல்லையா, அந்த கருணைக்கு காரணமே கிடையாது. காரணமற்ற கருணையினால் பகவான் இங்க வர்றார். ந காரணம் கர்ணம் ச வித்ததே ந ஷமா அதிகஷி திஷ்யதே. அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது, அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. கிருஷ்ணருக்கு சமமானவர் யாரும் கிடையாது, கிருஷ்ணரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. அப்படி யாராவது ஒரு நபரை எடுத்துட்டு அந்த ஒரு பர்சனை இந்த நபர் கிருஷ்ணருக்கு சமமானவரா நான் பாக்குறேன், இவரை நான் கிருஷ்ணருக்கு சமமானவரா பாக்குறேன், இல்ல இவர் கிருஷ்ணரை விட உயர்ந்தவர் அப்படின்னா உடனடியாக நாம் கிருஷ்ணருடைய நிலையை தாழ்த்தி விட்டோம். ஒருபோதும் நம்ம யாரையும் பகவானை கம்பேர் பண்ணவே கூடாது. ஈவன் ஆன்மீக குரு கூட நம்ம கிருஷ்ணருக்கு சமமானவராவோ இல்ல கிருஷ்ணரோட உயர்ந்தவரோ கருதக்கூடாது. ஆன்மீக குருவானவர் பகவானுடைய பிரதிநிதி. அவர் பகவான் கிருஷ்ணன் வேறானவர் அல்ல, பகவானுடைய பிரதிநிதி தான். அவர் பகவானுக்கு பிரியமானவர், பகவான் அவர் இந்த பூமியில அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப ஆன்மீக குரு அவரையே நம்ம கிருஷ்ணருக்கு சமமா பார்க்க கூடாதுன்னா அப்ப சாதாரண மனுஷனை பத்தி சொல்ல என்ன? இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, மக்களுக்கு சேவை பண்ணா மகேசனுக்கு சேவை பண்ண மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஓகே நீங்க மக்களுக்கு சேவை பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லல.
குழந்தை தெய்வம் ஒண்ணு. இந்த குழந்தை மேல அன்பு செஞ்சா போதும், தெய்வத்து மேல அன்பு செய்ய வேண்டியது இல்ல. மக்களுக்கு சேவை பண்ணா போதும், தெய்வத்துக்கு சேவை பண்ண வேண்டியது இல்ல. நோ, தட் இஸ் நாட் அ மீனிங். அது அர்த்தம் இல்ல. ஓகே, நீங்க மக்களுக்கு சேவை பண்ணுமா, தாராளமா செய்யுங்க, வேண்டாம்னு சொல்லல. ஆனா அது கடவுளுடைய பணியோட ஒப்பிடக்கூடாது. அதே மாதிரி நீங்க குழந்தை மேல அன்பு செலுத்துறீங்களா, தாராளமா செலுத்துங்க. ஆனா கிறிஸ்தரோட ஒண்ணுன்னு சொல்லாதீங்க. எந்த குழந்தையும் கிறிஸ்தரோட ஒண்ணாக முடியாது. எந்த மனுஷனும் கடவுளோட ஒண்ணாக முடியாது. அப்ப யாரையாவது நம்ம கடவுளோட கம்பேர் பண்றோம்னா, அப்ப நம்ம பகவானை சீப் ஆக்கிட்டோம். கடவுளுடைய பொசிஷனை வந்து சீப் ஆக்கிட்டோம். சோ அதனால நம்ம யாரையுமே கிறிஸ்தரோட கம்பேர் பண்ணவே கூடாது. நான் அதிகஷி திஷ்யதே. நான் சமா. நோபடி இஸ் ஈக்குவல் டு ஹிம், நோபடி இஸ் கிரேட்டர் தன் ஹிம். அதிகஷி திஷ்யதே. பகவானுக்கு சமமானவர் யாரும் கிடையாது, பகவான உயர்ந்தவர் யாரும் கிடையாது. வராசு சக்தி விவிதைவ சூயதே சாவா விதி ஞான பலாக்கிரியாச்ச. அவர் சக்தி எல்லையற்றது, பகவானுடைய சக்தி எல்லையற்றது. அதனால பிரம்மா சிவன் போன்ற தேவர்களை கூட பகவானுக்கு நிகர கருத கூடாது. அப்படி யாரா ஒருத்தர் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களை கூட பகவானுக்கு சமமாவோ அல்ல பகவானோட உயர்வா நினைச்சிட்டா உடனடியா அவரை நாத்திகன்னு சொல்லுது சாஸ்திரம். பாஷண்டி. எஸ்து நாராயணம் தெய்வம் பிரம்மருத்ராதி தெய்வதக சமக்தித்வேன திஸ்தேன ஷ பாஷண்டி பவேத்ரணாம். யாரா ஒருத்தர் பிரம்மா சிவன் போன்ற உயர்ந்த தேவர்களை கூட பகவானுக்கு சமமாகவோ அல்ல அவரை விட உயர்ந்தவரு நினைச்சிட்டாலோ இமீடியட்டா அவர் நாத்திகனா, உடனடியா அவரு பாஷண்டி. சோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு சாதாரண மனிதனையும் நான் பகவானுக்கு சமமா நினைக்கவே கூடாது. இன்னைக்கு என்ன, பிரபுபார் வந்து ஒரு இடத்துல பகவத்கீதையில எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தார், ஒரு பொருளுரையில, எந்த அத்தியாயம் மறந்துட்டேன். அதுல ஒரு பொருளுரையில, ஒரு அத்தியாயத்துல ஒரு பொருளுரையில பிரபுபா எழுதியிருக்காரு, இன்னைக்கு ஒரு பதவி கிடைச்சிட்டாலே அந்த பதவி கொடுத்தவன தெய்வமா நினைக்கிறாங்க. இன்னைக்கு வேலை கிடைச்சிட்டாலே வேலை கொடுத்தவன தெய்வமா நினைக்கிறாங்க. ஐயோ எனக்கு தெய்வமா இருங்க, இவர்தான் கடவுளுங்க, அவரை பதவி கொடுத்தாருங்க, அவர்தான் கடவுளுங்க, இவரை தொழில் கொடுத்தாருங்க, இவர்தான் எனக்கு கடவுளுங்க, இவனுக்கு சாப்பாடு கொடுத்தாருங்க, இவர்தான் எனக்கு கடவுளுங்க. இந்த மாதிரி கடவுளை சீப்பாக்க கூடாது. அது வந்து இறைவனோட அனுக்கிரகத்தினால இவர் கிடைச்சிருக்காரு. எனக்கு இந்த வேலை கிடைச்சது பகவானுடைய கருணை. அவர் தான் இந்த ஆத்மா வேண்டாம் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. பகவானுடைய கருணை, அவர் மூலமா தான் இது பதவி கிடைச்சது. எல்லாம் பகவானுடைய கருணை, எல்லாம் பகவானுடைய கருணை. இந்த ஒரு கதை ஒண்ணு கூட உண்டு, நீங்க அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, எவ்வளவு பேர் கேட்டிருக்கீங்க தெரியாது. ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும் மந்திரியும் இருந்தாங்க. இந்த மந்திரி வந்து ஒரு கிருஷ்ண பக்தர், பகவானுடைய பக்தர். இந்த ராஜா வந்து அடிக்கடி மந்திரிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாரு, நிறைய பேசுவாங்க. மந்திரி ராஜா நிறைய பேசிக்குவாங்க. அப்ப என்ன நடந்தாலும் மந்திரி சொல்வார், எல்லாம் பகவானுடைய கருணை. என்ன நடந்தாலும், இன்னைக்கு ராஜா வந்து ஒரு நாட்டை ஜெயிச்சுட்டு வந்தாரா, எல்லாம் இறைவன் பகவானுடைய கருணை, எல்லாம் பகவானுடைய கருணை. அப்ப ராஜாவுக்கு ஏதாவது செல்வம் வந்துதா, பகவானுடைய கருணை. புகழ் வந்துதா, எல்லாமே பகவானுடைய கருணை. இப்படி ராஜாவுக்கு என்ன நடந்தாலும் இந்த மந்திரி சொல்வார், எல்லாம் பகவானுடைய கருணை, பகவானுடைய கருணை, எல்லாம் அவருடைய கருணை தான். அவருடைய கருணை இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. சரி, இப்ப என்னாச்சு, ஒரு நாள் ஒரு ராஜா வந்து ஒரு நாள் காட்டுல வேட்டையாட போனார். இந்த வேட்டையாட போனப்போ ஒரு நிமிஷம், ஓகே, ஒரு நிமிஷம். சோ ராஜா வந்து ஒரு நாள் காட்டுல வேட்டையாட போனார். வேட்டையாட போன இடத்துல அவருக்கு ஒரு காயம் ஆயிடுச்சு கையில. காயம் வந்து இந்த கட்டை விரல் கட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு யுத்தத்துல நினைக்கிறேன், யுத்தத்திலேயே, அது என்ன இதுங்க நான் மறந்துட்டேன். யுத்தத்துல நடந்ததா இல்ல வேட்டையாட போனாரா, ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு யுத்தத்துல நினைக்கிறேன், ஏதோ சம்திங் நடந்த, ஒரு கட்டை விரல் கட் ஆயிடுச்சு. அந்த ராஜாவுடைய கட்டை விரல் கட் ஆன உடனே இந்த மந்திரிட்ட வந்தாரு. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், நீங்க சொல்ற மாதிரி தானே பக்தி பண்ணேன். நீங்க எல்லாம் நீங்க சொன்னீங்க, ஓ மந்திரியாரே, நீங்க சொன்னீங்க பகவான் இருக்காரு, அவரை வழிபடுங்க, அவருக்கு சேவை பண்ணுங்க, நாமும் சொல்லுங்க, பகவானுக்காக தானம் செய்யுங்க, யாகம் பண்ணுங்க. நீங்க சொன்னது ஏதாவது நான் விட்டேனா? யாகம் பண்ணேன், தானம் செஞ்சேன், தவம் இருந்தேன், ஏகாதசி விரதம் இருந்தேன், எல்லாம் பண்ணேன். அப்புறம் கடவுளன் இப்படி பண்ணாரு. நம்ம கூட கேட்போம் இல்லையா, நம்ம சத்சங்கத்துல வந்துட்டு பக்தர்கள் சங்கத்துல வந்து பக்தர்கள் சொல்றதெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். பிரபு நீங்க வந்து குறைந்தபட்சம் 16 மாலை சொல்லுங்க. சரி, 16 மாலை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் 4 விதிமுறை கடைபிடிங்க, 4 விதிமுறை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வந்து ஏகாதசி விரதம் இருங்க, ஏகாதசி விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் கோயில்ல வந்து சேவை பண்ணுங்க, சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்தோடனே உடனே என்ன சொல்லுவோம், பிரபு நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன்,
என்ன மாதிரி நல்லவன் யாரு? நான் ரொம்ப நல்லவன் பிரபு. நான் யாருக்குமே கெடுதல் பண்ணல, நான் யாருக்குமே துரோகம் பண்ணல. ஏன் கிருஷ்ணன் இப்படி பண்ணாரு? எனக்கே இப்படி நடந்தது. பொங்கிரும் நம்ம. அப்போ இந்த ராஜா வந்து சொன்னாரு, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நான் யாருக்கு ஒரு கெடுதல் பண்ணல. ஏன் கட்டவர்கள் கட்டாச்சு? அந்த மந்திரி சொன்னாரு, இது கிருஷ்ணாவுடைய கருணைன்னு. சொன்னாரு, கிருஷ்ணாவுடைய கருணை. ஏயா நான் கட்டை விரல் கட்டாயி ரத்தம் வந்து வலி தாங்க முடியாது துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீ கிருஷ்ணாவோட கருணைங்கிற. யாருங்க? இந்த மந்திரியை தூக்கி சிறையில போடுங்க. இந்த மந்திரியை பிடிச்சு சிறையில போடுங்க. மந்திரி என்ன பண்ணாரு? இதுவும் கிருஷ்ணாவோட கருணை. ஜெயிலுக்குள்ள போயிட்டாரு. என்ன பண்ணாரு? மந்திரியார பிடிச்சு இந்த ராஜா ஜெயில போட்டார். இவனுக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் கட்டை விரல் கட்டாயிருக்கு கிருஷ்ணாவுடைய கருணைன்னு சொல்லுவான். அது பாருங்க, நல்லதெல்லாம் நடந்தப்ப ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, கடவுளுடைய கருணையா? ஆமா ஆமா ஆமா, கடவுளுடைய கருணை தான். எனக்கு செல்வம் வந்துதா? அடேங்கப்பா, பெருமாளே நீதாப்பா கொடுத்த. எனக்கு புகழ் வந்துதா? பெருமாளே நீதான் கொடுத்த. கை கட்டவர்கள் துண்டாயிருச்சு, பெருமாளே என்னையா இப்படி பண்ண? உடனே அடுத்த நிமிஷமே, பெருமாளே நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? நான் பக்தி தானையா பண்ணேன், என்னையா இப்படி பண்ண? அழுது புலம்பி. என்னாச்சு? கட்டவர்கள் கட்டாயி போச்சு. என்னாச்சு? இந்த வலி தாங்க முடியல ராஜானால. சரி, மந்திரி கோவத்துல என்ன பண்ணாரு? கோவத்துல இந்த மந்திரி இப்படி ஜெயில போடுங்க. என்ன துணிச்சல் இருந்தா என் கட்டவர்கள் துண்டாய் நான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன், இவன் வந்து கிருஷ்ணாவுடைய கருணைன்னு சொல்லுவான். அப்புறம் என்னாச்சு? இந்த மந்திரி இப்படி ஜெயில போட்டாங்க. இப்போ அந்த மந்திரி பதவிக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? இவர் தானே ராஜாவுக்கு அசிஸ்டண்டா இருந்தார், காரியதரிசியா. அப்ப இன்னொரு நபர் அந்த ஊர்ல, அன்னை எப்படா காலிய போவான், திண்ணை எப்படா காலியாகுன்னு ஒருத்த உட்காந்துட்டு இருந்தான். அன்னை எப்படா போவான், திண்ணை எப்படா காலியாகுன்னு. இந்த மந்திரியார் போன உடனே அவன் வந்தான். பாத்தீங்களா ராஜா, எனக்கு அப்பவே தெரியும் நீங்க ஒரு நாள் அவனை வெளியே அனுப்புவீங்க, ஜெயில போடுவீங்க. என்ன துணிச்சல் தான் உங்க கை கட்டவரல் ஆயிருக்கு, கட்டாயிருக்கு சொல்லுவான் கிருஷ்ணாவோட கருணைன்னு. எந்த மாதிரி ஆள் அவன்? நீங்க கட்டவரல் கட்டாயி துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. நல்ல காரியம் பண்ணீங்க நீங்க. அந்த மந்திரியார் வந்து சொன்னாரு, நீங்க நல்ல காரியம் பண்ணீங்க, அவனை ஜெயில போட்டது. சரி, அப்ப நீ அந்த பதவியில இருந்துக்கோ. ராஜா பதவி கொடுத்துட்டாரு இந்த நபருக்கு. இந்த பொறாமைக்காரன் இருந்தா இல்லையா, இந்த பொறாமைக்காரனுக்கு என்னன்னா, அந்த மந்திரியார் எப்படா போவான், நம்ம எப்போ ராஜாவோட இடத்துக்கு போலாம், ராஜாவை போய் பிடிச்சுக்கலாம், இவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு ராஜா கிட்ட நெருங்க முடியல, இவன் எப்பயாவது ஒளிய மாட்டானா அப்படின்னு காத்துட்டு இருந்தான். சோ ராஜா என்ன பண்ணாரு? இந்த மந்திரி இப்படி ஜெயில போட்ட உடனே அந்த நபர் இருக்கா இல்லையா, பொறாமைக்காரன், அவன் அந்த பதவிக்கு வந்துட்டான். இவன் உட்கார்ந்து இருக்கா ராஜா கூட. ஒரு நாள் ராஜா சொன்னாரு, வா நம்ம 2 பேரும் காட்டுல வேட்டையாட போலாம். நம்ம 2 பேரும் காட்டுல வேட்டையாட போலாம். சோ இந்த ராஜா மந்திரியாரும் 2 பேரும் குதிரை எடுத்துட்டு காட்டுல வேட்டையாட போனாங்க. காட்டுல வேட்டையாட போன இடத்துல ஒரு கொள்ளை கூட்டம் இவங்க சுத்தி வளைச்சு பிடிச்சிரும். இந்த கொள்ளை அடிக்கிறாங்களே, அந்த அந்த காலத்துல எல்லாம் வந்து காட்டுல வழிப்பறி பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து டோல்கேட் வச்சு கவர்மெண்டே பண்ணிட்டு இருக்காங்க. அது ரெண்டாவது. அன்னைக்கு வந்து வழிப்பறி வந்து திருடங்க பண்ணாங்க. இன்னைக்கு கவர்மெண்டே வழிப்பறி பண்ணிட்டு இருக்கு. டோல்கேட் வச்சுட்டு, சார் பைசா கொடுக்க. என்னாச்சு? இந்த மந்திரி, இந்த பொறாமைக்கார மந்திரியும் ராஜா 2 பேரும் காட்டுக்கு போனாங்க வேட்டையாட. இந்த கொள்ளைக்காரங்களை என்ன சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டாங்க, ராஜாவை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இந்த கொள்ளைக்காரங்களை என்ன பண்ணாங்க, இந்த ராஜா மந்திரி 2 பேரும் கைது பண்ணி விலங்கு மாட்டி இழுத்துட்டு வந்து அந்த கொள்ளை கூட்ட தலைவன் மாதிரி நிறுத்துறாங்க. இந்த கொள்ளைக்கார தலைவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் காளியை வழிபடுறான். காளிக்கு வந்து நரபலி கொடுக்கும். இந்த கொள்ளைக்கார தலைவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து இன்னைக்கு நிறைய கொள்ளையடிக்கணும், நிறைய செல்வம் சேர்க்கணும்னு சொல்லி அவன் வந்து நரபலி கொடுக்கும். மனுஷங்களை பிடிச்சிட்டு வந்து தலையை வெட்டிடுறது. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணாங்க, இன்னைக்கு வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி காளிக்கு நரபலி கொடுக்கணும். 2 பேரை பிடிச்சிட்டு வந்திருக்கோம் நாங்க. இந்த கொள்ளைக்காரன் சொன்னா, நான் 2 பேர், ஓ தலைவரே, நான் 2 பேரை இன்னைக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கேன். யார் 2 பேர்? கூட்டிட்டு வாங்க. அதுல பார்த்தா ஒரு ராஜ உடையில இருக்கார், நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டு, அப்படி ராஜா, இந்த நாட்டோட ராஜா. இன்னொருத்தவன் மந்திரி. ஓ, நான் வந்து காளி தேவிக்கு கொடுக்கறத பெஸ்டா கொடுப்பேன். நான் காளி தேவிக்கு என்ன கொடுத்தாலும் பெஸ்டா கொடுக்கணும். அதனால என்ன பண்ண போறேன், இந்த ராஜாவை நான் பலி கொடுக்க போறேன். இந்த ராஜாவை நான் பலி கொடுக்க போறேன். ராஜா கொலையெல்லாம் நடுக்குது. எப்பா, என்ன வேணாலும் கேளு தர்றேன், ராஜ்யம் வேணுமா கொடுத்துட்றேன், செல்வம் வேணுமா கொடுத்துறேன், என்னை விட்டுடு, நீ என்னை உயிரோட விட்டுடு, நான் ஓடி போயிடுறேன். என்னை வந்து உயிரோட விட்டுடு, ராஜ்யத்தையே உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஓடிடுறேன், என்னை விட்டுடு. விடமாட்டேன். நீ போய், நான் இப்போ உன்னை விட்டேன், நீ போய் பெரும் படை எடுத்துன்னு வந்து என்ன உள்ள ஜெயில போட்டுரு, நீ என்னை பிடிச்சி ஜெயில போட்டுருவே, நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். யாருங்க? பூஜாரியை கூட்டிட்டு வாங்க, கொண்டு வாங்க, மஞ்சள் தண்ணி மாலையில எடுத்துட்டு வாங்க, உன்னை உட்கார வைக்க பீடத்துல. பலி பீடத்துல ராஜா உட்கார வச்சு அவருக்கு மேல சந்தனம் எல்லாம் பூசி
மாலையெல்லாம் போட்டு விட்டு அந்த இதெல்லாம் வாசிச்சு ஒரு பெரிய அருவா. அந்த பூஜாரி என்ன பண்ணா, காளி பூஜை பண்ற பூஜாரி ஒரு பெரிய அருவா எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு ஓங்கி ஒரு வெட்ட போன கழுத்துக்கிட்ட கத்தி இருக்கு. இந்த கழுத்து மேல கத்தி, அந்த கையில பார்த்தா கட்ட வரல காணும். அப்படியே கத்தி மேல எடுத்துட்டான். ஓ தலைவரே, இந்த பலி கொடுக்க லாய்க்கு இல்ல இந்த உடம்பு. இது அங்கஹீனம் இருக்கு இந்த உடம்புல. இந்த உடல் காளிக்கு பலி கொடுக்க தகுதியே கிடையாது. என்ன சொல்ற? இந்த ராஜாவுடைய கட்டை விரல் பாருங்க, துண்டா இருக்கு. அப்படின்னா காளிக்கு நீங்க பலி குறைய உள்ளதை கொடுப்பீங்களா? நீங்க இந்த பூஜாரி கேட்கிறாரு, காளி தேவிக்கு நீங்க குறையுடைய உடம்பா கொடுப்பீங்க, இவரை கொடுக்க முடியாது. சரி, அப்ப என்ன பண்றது? பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு, அவனை எடுத்து உட்கார வைக்கணும். பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கான்ல, அவனை உட்கார வைக்கணும். அவன் ஓடலான்னு பார்த்தா காவலாளி பிடிச்சிட்டான். 2 பேர் பிடிச்சு அவன் கையை காலை கட்டி கொண்டு பலிபீடத்துல உட்கார வச்சான். ஓ ராஜா, நீ போய்க்கோ, உனக்கு பலி கொடுக்க தகுதி, உன்னை பலி கொடுக்க தகுதி கிடையாது, உன்னை மன்னிச்சு விட்டுற, நீ போயிடுங்க இருந்து, கண்ணு முன்னாடி இருக்காத. ராஜா துண்டக்காரன் துணியக்காரன் ஓடி வந்தார். இந்த என்ன பண்ணாங்க, இந்த பலிபீடத்துல அந்த பொறாமக்கார மந்திரி உட்கார தலையை வெட்டிட்டான். ராஜா உயிர் கத்தி கழுத்துக்கு அருவா வந்தது. கழுத்துக்கு அருவா, இன்னும் கொஞ்சம் கழுத்து தலை ரெண்டா, உடம்பு தலை தனியா துண்டிச்சிருப்பான். தலை தனியா உடம்பு தனியா பீஸ் பீஸா இருக்கு. இப்படி கழுத்துல நிக்குது அருவா. அந்த பூஜாரி பார்த்துட்டா கையில கட்ட விரல காணும். ராஜா ஓடி அரண்மனையில வந்தாரு. டப்பா டப்பா டப்பாவா தண்ணி குடிச்சு மூச்சு வாங்கி உட்காந்து மூச்சு விடுறாரு. அப்பதான் உயிரே வந்தது ராஜாவுக்கு. ராஜா அரண்மனை உட்காந்து மூச்சு விட்டு உயிரை விட்டு அப்படியே யோசிக்கிறாரு, என்ன ஏன் வெட்டாம விட்டான்? இந்த கட்டவரல் கட்டானதுனால அன்னைக்கே அந்த மந்திரி சொன்னானே, இந்த கட்டவரல் துண்டானது கிருஷ்ணாவுடைய கருணை, இந்த கட்டவரல் துண்டானது கிருஷ்ணாவுடைய கருணைன்னு அந்த மந்திரி சொன்னானே. இவர் நேரா ஜெயிலுக்கு ஓடுறாரு. இப்ப ராஜா, ஐயோ அந்த மந்திரி போய் நான் ஜெயில போட்டேனே, நல்ல மனுஷனாச்சு அவன் பாருங்க, அவன் சொன்னது உண்மை. அவன் என்ன நடந்தாலும் கிருஷ்ணாவோட கருணைன்னு சொன்னானே. அந்த மந்திரி என்ன நடந்தாலும் கிருஷ்ணாவோட கருணைன்னு சொன்னா, நான் போய் அவனை ஜெயில போட்டேன்னு இந்த ராஜா ஓடுறாரு. ஓடி போய் ஜெயில திறந்து அந்த மந்திரி கால சாஷ்டாகமா விழறாரு. ஓ மந்திரியாரே, என்ன மன்னிச்சிருங்க, நான் பெரிய தவறு பண்ணிட்டேன், உங்களை சிறையில போட்டுருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்க. என்ன நடந்தது? நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இல்லையா, என் கட்டவரல் துண்டானது கிருஷ்ணாவுடைய கருணைன்னு, நான் கோவம் உங்களை ஜெயில போட்டேன். ஆனா உண்மை மந்திரியாரே, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அன்னைக்கு மட்டும் இந்த கட்டவரல் கட்டாவல, என் தலை நீ கட்டாயிருக்கணும். அன்னைக்கு மட்டும் இந்த கட்டை விரல் துண்டாகல, நீங்க தலை துண்டா இருக்கணும். பகவான் தான் என்ன காப்பாத்திட்டாரு. 100க்கு 100% நீங்க சொன்னது உண்மை, பகவான் என்ன காப்பாத்திட்டாரு. இது இப்ப ராஜா உணர்ந்தார். அதான் சில பக்தர்கள்லாம் சொன்னா புரிஞ்சுக்குவாங்க, சில பக்தர்கள் பட்டாதான் புரிஞ்சுக்குவாங்க. ராஜா இல்ல செகண்ட் கேட்டகரி, நம்மள மாதிரி. நமக்கு சில பக்தர்கள்லாம் சொல்லுவாங்க, பிரபு இதை பண்ணாதீங்க பிரபு, கஷ்டம் பிரபு, எங்க பக்திக்கு நல்லது இல்ல, கேட்க மாட்டாங்க. போய் அட்டி உதையெல்லாம் வாங்கிட்டு பிரபு நீங்க அன்னைக்கே சொன்ன, நான் கேட்டுக்கலாமே, நான் கேட்கலையே. அந்த மாதிரி இந்த ராஜா செகண்ட் கேட்டகரி. இவன் அப்பா இப்ப நான் ஒத்துண்டாப்பா, நீ சொன்ன மாதிரி எல்லாம் பகவானுடைய கருணை தான். அடுத்து ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அவர் கேட்டாரு, ஏன்பா எனக்கு கட்டவரல் துண்டானது கிருஷ்ணாவுடைய கருணை, அப்ப கிருஷ்ணர் உன்னை காப்பாத்திருக்கணும் இல்ல? நான் உன்னை தூக்கி ஜெயில போட்டேனே இவ்வளவு நாள், நான் ஜெயில வச்சு உன்னை சித்திரவாதம் பண்ணி. அப்ப மந்திரி சொன்னாரு, ஓ மன்னா, அதுவும் பகவானுடைய கருணைனாரு. என்னையா இவ்வளவு நாள் ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துருக்க, இதை போய் கிருஷ்ணாவுடைய கருணைங்கிற? அதுவும் பகவானுடைய கருணை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க மட்டும் என்ன ஜெயில போடாம இருந்தா என் நிலைமை என்ன இருக்கு? ஏன் தலையை வச்சு இருப்பான் அன்னைக்கு. அந்த மந்திரி சொன்னாரு, நீங்க மட்டும் என்ன ஜெயிலுக்குள்ள போடாம இருந்திருந்தீங்க, நான் உங்க கூட வந்திருப்பேனா? உங்களை வெட்டாம என்ன தூக்கி பலிபீடத்துல உட்கார வச்சு ஏன் தலையை வெட்டியிருப்பான். அதனால பகவான் என்னைக்கு எனக்கு கருணை வச்சுட்டேன். பகவான் என்ன காப்பாத்திருக்காரு, நான் கொஞ்ச காலம் ஜெயில இருந்தேன் அவ்வளவுதான், ஆனா என் உயிரை பகவான் காப்பாத்திட்டாரு. உங்க விரல் கட்டாச்சு, உங்க உயிரை பகவான் காப்பாத்திட்டாரு. அந்த பொறாமைக்கார நிலைமை என்னாச்சு? தலை போச்சு. அந்த தலைகணம் பிடித்த அந்த பொறாமைக்காரனுடைய தலை துண்டிக்கப்பட்டது. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மந்திரியாரை வரவேற்று அவர் உபசரிச்சு அவருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து ஆபரணங்கள்லாம் கொடுத்து கௌரவிக்கிறார். சோ அந்த மாதிரி இது எல்லாம் கிருஷ்ணாவுடைய கருணை. கிருஷ்ணாவுடைய கருணை இல்லாம ஒன்றும் நடக்காது. நான் காரணம் கர்ணம் செவித்ததே. இந்த உலகத்துல நடக்கூடிய அனைத்து விஷயமும், இங்க என்னெல்லாம் நம்ம பாக்குறோமோ அதெல்லாம் பகவானுடைய கருணை தான். அவருடைய கருணை
அவருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது, அவருடைய விருப்பம் இல்லாம எதுவும் நடக்காது, அவருக்கு தெரியாம ஒண்ணும் நடக்காது. பகவானுக்கு தெரியாம ஒண்ணும் நடக்காது, பகவானுடைய அனுமதி இல்லாம ஒண்ணும் நடக்காது, அவர் விருப்பம் இல்லாம ஒண்ணும் நடக்காது. எல்லாமே அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. பகவான் இல்லாம ஒரு அணு கூட அசைய முடியாது. ஒரு ஸ்மால் ஆட்டம், அந்த ஆட்டம் கூட ஒரு 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 டிஞ்ச் ஆஃப் வந்து ஷேக் ஆக முடியாது, அசையாது, நகராது. சோ இந்த மாதிரி நான் சமாதிக சிதிச்சதே, அவருக்கு சமமானவரும் அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. அவருடைய கருணை காரணமற்றது, அவருடைய சக்தி எல்லையற்றது. பகவானுடைய சக்தி வந்து எல்லையற்றது. பராச சக்தி விவிதைவ சூயதே சாவா விதி ஞான பலா ஞான பலா கிரியாச்ச. சோ இப்படி இதுதான் காடோட டெபினேஷன். பகவான் யாராவது உங்ககிட்ட வந்து கடவுள்னா என்னங்க விளக்கம் சொல்லுங்க, கடவுள்னா என்னங்க கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க, யார் இறைவன் ஆண்டவன் விளக்கம் சொல்லுங்க, ஏன் கிருஷ்ணர் கடவுள் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க, அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாதுங்க, அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாதுங்க, அவருடைய சக்தி எல்லையற்றதுங்க, அவர் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவருங்க, வேற என்னங்க வேணும். இவ்வளவுதான் டெபினேஷன். இதுதான் ஸ்வேதாசுர உபனிஷம் சொல்லுது. சோ அப்போ அந்த பகவான் கிருஷ்ணர் அவருடைய படைப்பு அதிசயம், கிருஷ்ணனுடைய படைப்பு அதிசயம், அற்புதம். அதுல இந்த ஜட உலகம் இருக்கு இல்லையா, இந்த ஜட உலகமே ரொம்ப பெரியது, அதுவே அதிசயமானது. அதுல வந்து பகவான் சொல்றாரு, இந்த ஜட உலகத்தை பத்தி சொல்லும் போது பகவத்கீதையுடைய 10ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்றாரு, யத் யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவவா தத்தத் தேவானு கச்சந்தி மம தேஜ அம்ச சம்பவம். இந்த உலகத்துல என்னென்ன அதிசயம் பாக்குறீங்களோ, என்னென்ன அற்புதங்களை பாக்குறீங்களோ, அதெல்லாம் என்னுடைய சிறிய அம்சத்துடைய வெளிப்பாடுங்க. தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் இந்த ஜட உலகம், இந்த பல்வேறு பிரம்மாண்டங்கள், கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள், அந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டத்துல ஒரு பிரம்மாண்டத்திலும் 7 14 லோகங்கள், இதெல்லாம் சொல்ல என்ன இருக்கு அர்ஜுனா? அதவா பகு நைத்தேன கிம்பார்பேன தவா அர்ஜுனா விஷ்டப்யாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்ஸ்தேன ஸ்திதோ ஜெகத். அர்ஜுனா, என் வைபவங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அதெல்லாம் சொல்லி எல்லாம் முடிக்க முடியாது, எல்லையற்றது. அப்போ இந்த ஜட உலகமே இப்படின்னா, அடுத்தது பகவானுடைய ஆன்மீக உலகம். அது வந்து பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, பகவானுடைய ஆன்மீக உலகத்தில் 4ல் 1 பாகம் தான் இந்த ஜட உலகம். கம்பேர் பண்ணா இந்த பௌதிக உலகத்தையும் ஆன்மீக உலகத்தையும் ஒப்பிட்டா, இந்த பௌதிக உலகத்தையும் ஆன்மீக உலகத்தையும் ஒப்பிட்டா, பௌதிக உலகம் 1 பாகம் தான் பகவானுடைய படைப்புல, பகவானுடைய கிரியேஷன்ல. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள். அந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டத்துல ஒரு பிரம்மாண்டத்துல 7 14 லோகம். ஒரு பிரம்மாண்டத்துல 7 14 லோகம்னா கோடிக்கணக்கான பிரம்மாண்டத்திலேயே கோடிக்கணக்கான 14 லோகங்கள் இருக்கு. இது எல்லாமே 1/4% தான் கிருஷ்ணாவுடைய கிரியேஷன்ல, பகவானுடைய படைப்புல. இது 1/4%. இதுக்கு மேல முக்காவாசி 75% ஆன்மீக உலகம். அதுக்கு வைகுந்த லோகம் பேரு. வைகுந்தா, குந்தா மீன்ஸ் மிசரி, துன்பம். வைகுந்தானா நோ மிசரி, அங்க துன்பமே கிடையாது. வைகுண்டத்துல துன்பமே கிடையாது, அதான் வைகுந்தா. அதுதான் அவருடைய அட்ரஸ். பகவானுக்கு அட்ரஸ் இருக்கா? இருக்கு. கடவுளுக்கு ஏதுங்க அட்ரஸ் கேட்க கூடாது. கடவுளுக்கு அட்ரஸ் உண்டு, அவருக்கு அப்பா அம்மா உண்டு, அவருக்கு முகவரி உண்டு, எல்லாம் உண்டு. பகவானுடைய அட்ரஸ் வந்து வைகுந்த லோகம். அதோட கேபிட்டல் வந்து கோலோக விருந்தாவனம். சன் ஆப் நந்த மகாராஜன் யசோதா. எங்க கடவுளுக்கு எப்படிங்க அப்பா அம்மா இருக்க முடியும்? இருக்காங்களே. எப்படி இருக்காங்க? அவர் மேல யாரு அன்பு செஞ்சு அவரையே குழந்தையா வச்சு வழிபடணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு குழந்தையா வந்துடுறாரு. பிறப்பற்றவர் தான் கடவுள், பிறப்பற்றவர். உண்மையில ஜீவாத்மா நாமளே பிறப்பற்றவங்க, ஜீவாத்மா நாமளே பிறப்பற்றவங்க. பகவானோட ஒரு சிறிய அம்சமான ஜீவாத்மா நாமளே பிறப்பற்றவங்கன்னா, அப்ப பகவான் அவர் பிறப்பற்றவர். அந்த பிறப்பற்றவர் பிறக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? நீங்க நீங்க எல்லாரும் நம்ம எல்லாம் சினிமாவுக்கு போயிருக்கோம். சினிமா போகாத ஆள் உண்டா என்ன? சினிமால போனா அன்னைக்குள்ள எம்ஜிஆர் படத்துல இருந்து இன்னைக்குள்ள நியூ ஆக்டர்ஸ் வரைக்கும் ஒரே பாட்டுல ஹீரோ பெருசாயிடுவார்.
ஒரு பாட்டுல முதல்ல குழந்தையா இருப்பாரு, அந்த பாட்டு முடிவு ஹீரோ வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவார். அந்த ஒரு பாட்டுல வந்து ஹீரோ கோடீஸ்வரன் ஆயிடுவார். ஆனா கிருஷ்ணா வந்து அப்படி இல்ல. அந்த மாதிரி ஆர்டிபிஷியலாவோ இல்ல வந்து சிஜி ஒர்க்கோ இல்ல வந்து டூப் கிடையாது, ரியல் இல்ல. கிருஷ்ணா ரியலாவே வசுதேவ தேவிக்கு குழந்தையா வந்து அடுத்த செகண்ட் குழந்தையா மாறிட்டார். 4 கரமுல விஷ்ணு ரூபத்தை காமிச்சிட்டு அப்புறம் குழந்தையா மாறிட்டார். சோ அதனால கிருஷ்ணரால என்ன பண்ண முடியாது. ஒரு நாடக மேல ஒரு நடிகர் நடிக்கிறது மாதிரி, ஒரு நாடக மேடையில ஒரு நடிகன் ஆக்ட் பண்றாரு, அந்த கதாபாத்திரமா மாறிடுறாரு. போலீஸ் ஆபீசராவோ இல்ல ஜட்ஜாவோ இல்ல டாக்டராவோ நடிக்கிறார், அந்த கதாபாத்திரமே மாறிடுறாரு. அதே மாதிரி கிருஷ்ணா என்ன பண்றாரு, அவருடைய ரோலை வந்து பர்ஃபெக்டா பண்றாரு. யாராவது கடவுள் குழந்தையா வரணுமா, குழந்தையா வந்து, யாராவது கடவுள் தனக்கு குழந்தையா வரணும்னு ஆசைப்பட்டா குழந்தையா வந்துடுறாரு, நண்பனா வரணும்னு ஆசைப்பட்டா நண்பனா வந்துருவார். அப்போ யாருடைய பக்தி, யாருடைய பக்தி கலங்கம் இல்லாம இருக்கோ, யார் வந்து எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வெறுமனே பகவானை திருப்தி செய்யணும்னு பக்தி செய்யறாங்களோ, அந்த சுத்த பக்தனுக்கு, அந்த தூய பக்தனுடைய ஆசையை பூர்த்தி செய்யறதுக்காக பகவானே குழந்தையா வராரு, நண்பனா வராரு, காதலனா இருக்காரு, கணவரா இருக்காரு, எல்லா விதமான அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. அவர் புருஷோத்தமா, அவர் ஒரு நபர், பகவான் ஒரு நபர், அவர் புருஷோத்தமா, அவர் பல்வேறு ரசங்களை அனுபவிக்கிறார். அதனால அவருக்கு உலகம் உண்டு. இந்த 4 குமாரர்கள், இங்க சொன்ன 4 குமாரர்களும் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். இவங்க பல்வேறு கிரகங்களுக்கு பிரயாணம் செய்யறாங்க, எந்த ஒரு மெட்டீரியல் மெஷின் இல்லாம. இந்த ஏர்கிராப்ட், ஸ்பேஸ் கிராப்ட், ஏரோப்ளைன் எதுவுமே இல்ல, ராக்கெட், எந்த ஒரு உபகரணம் இல்ல. எந்த ஒரு உபகரணம் இல்லாம இந்த 4 குமாரர்கள் நினைச்ச கிரகத்துக்கு போக முடியும் அவங்களால. ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி, ஆன்மீக சக்தி. தன் யோக சக்தியின் மூலமா இந்த 4 குமாரர்கள் தாங்கள் விரும்பிய கிரகத்துக்கு போலாம். அப்ப என்னென்ன பிரச்சனை இல்ல, இமிகிரேஷன் ப்ராப்ளம் இல்ல. ஃபர்ஸ்ட் இமிகிரேஷன்ல போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் விசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் ஒரு ஏரோப்ளைன்ல போய் அதுல மெட்டீரியல் மெஷின்ல டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் இமிகிரேஷன்ல போய் செக்கிங், இன்னும் செக்கிங், செக் அவுட், இதுல எல்லாம் போய் உட்காந்து இருக்க வேண்டிய எந்த ஒரு, யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்க 4 குமாரர்களை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அவங்க விரும்பிய கிரகத்துக்கு போலாம். தட் இஸ் த பவர் ஆஃப் யோகா. அந்த யோக சித்தினால, அந்த யோகத்துல பக்குவம் அடைஞ்சு அந்த யோக சித்தியின் மூலமா அந்த குமாரர்கள் அதே உடலோட அவங்க எங்க போகணும்னு நினைச்சாலும் போலாம். அதான் அஷ்டமா சித்தி. அனிமா, மகிமா, இஜிதா, ஒஜிதா, அனிமா, மகிமா, லகிமா, இஜிதா, ஒஜிதா, பிரார்காமியா, பிராராப்தி, இந்த மாதிரி 8 விதமான சித்திகள் இருக்கு. ஒரு யோகி அந்த சித்தியில பக்குவமாகும் போது ரொம்ப மிருதுவாக லேசாயிரலாம், ரொம்ப கனமாவும் ஆயிரலாம், ரொம்ப சின்னதாவும் ஆயிரலாம், ரொம்ப பெருசாவும் ஆயிரலாம். அந்த சித்திகளை அவர் பண்ணும்போது இது நடக்கும். ஆனா இது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. இந்த அஷ்டமா சித்தி அடையிறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அது கலியுகத்துல நினைச்சே பார்க்க முடியாது. கலியுகத்துல இந்த மாதிரி விஷயங்களை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தவம் இருக்கணும், விரதம் இருக்கணும், மனதைய புலன்களை கட்டுப்படுத்தி. யோகா மீன்ஸ் யோக இந்திரிய சம்ஜமா. யோகம்னாலே முதல்ல மனதைய புலன்களை கட்டுப்படுத்து. மனதைய புலன்களை கட்டுப்படுத்தாம ஒருத்தர் யோகி ஆக முடியாது. யுக்தாகார விகாரஸ்ய யுக்தசேஷ்ட சப்னசு யுக்தசேஷ்ட கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. யார் ஒருத்தர் வந்து உணவு, உறக்கம், உழைப்பு, கேளிக்கை இதை மிதமாக செய்யவில்லையோ, அளவுக்கு அதிகமாக கூடாது, அளவு குறையவும் கூடாது, அப்படி லெவலா யார் பண்றாங்களோ அவன் தான் யோகி ஆகும். ஆனா பாருங்க, இன்னைக்கு மக்களுக்கு எல்லாம் தலைகீழ பண்ணுவாங்க. இன்னைக்கு யோகாங்கிற பேர்ல ப்ரோப்பா என்ன சொல்றாரு, இன்னைக்கு யோகா என்ற பெயர்ல என்ன பண்றாங்க மக்கள், உடல் பயிற்சியும் உடலை ஆரோக்கியமா வைத்துக்கிறது. இன்னைக்கு யோகா என்னன்னு கேட்டா, நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேங்க, நான் தினமும் யோகா பண்றேங்க. ஏங்க நீங்க யோகா பண்றீங்களா? ஆமா ஆமாங்க, நான் தினமும் யோகா பண்றேங்க, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேங்க, ஆரோக்கியமா இருக்கேங்க. சோ ஆரோக்கியமா இருக்கிறதுக்கல்ல யோகா. யோகா பயிற்சி வந்து உடலை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல. யோகா இந்திரிய சம்ஜமா, மனதை புலன்களை முதல்ல கட்டுப்படுத்தணும். யுஜ்யதே இது யோக, பகவானோட கனெக்ட் ஆகணும். அந்த யோகத்தின் மூலமா பகவானோட கனெக்ட் ஆகணும், பகவானோட சம்பந்தப்படணும். இன்னைக்கு யோகாங்கிற பேர்ல என்னத்தை இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த யோகத்துல
பக்குவமான நிலை தான் இங்க இந்த குமாரர்கள் அடைஞ்சிருக்காரு. இந்த குமாரர்களுடைய யோகம் எப்போ பர்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா, தங்க யோக சித்தினால அவங்க அப்படியே விண்வெளியில டிராவல் பண்ணி இந்த பௌதிக வானம், இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா பௌதிக வானம், இதை கடந்து இதுக்கு மேல ஒரு ஆன்மீக வானம் இருக்கு. இந்த பௌதிக வானத்தையும் கடந்து அதுக்கு மேல ரொம்ப தொலைவில் ஒரு ஆன்மீக வானம் இருக்கு. அந்த ஆன்மீக வானத்துக்குள் பிரவேசித்து உள்ள போனாதான் அங்க வைகுந்த லோகம். அப்ப குமாரர்கள் தங்கள் யோக சித்தினால ரொம்ப மிருதுவாகி அப்படியே காற்றுல பறந்து பல்வேறு கிரகங்களை கடந்து பௌதிக வானத்தை கடந்து ஆன்மீக வானத்துக்கு நுழைந்து வைகுண்டத்துக்குள்ள நுழைறாங்க. இப்போ இந்த குமாரர்கள் வைகுந்த லோகத்தில் நுழைஞ்ச பொழுது இதுவரை அவங்க அனுபவிக்காத ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த குமாரர்கள் பிரம்மானந்தம் என்று ஒன்று அனுபவிச்சிருக்காங்க. அதாவது நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, அந்த கடவுள் வந்து நான் இந்த உடல் எல்லாம் பிரம்மம், அந்த கடவுள் வந்து ஒரு பிரம்மம், அந்த பிரம்மத்தில் ஒரு ஆனந்தம். இந்த உடல் அல்ல, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த புத்தி இல்ல, நான் மனசு இல்ல, நான் ஆத்மா, நான் பிரம்மம், அதோ ஒரு பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மம் நானும் ஒண்ணுதான், அந்த பிரம்மத்தை உணர்ந்து அதுல ஆனந்தம் அடைஞ்சிருந்தாங்க. ஆனா அதனை காட்டிலும் ஒரு ஆனந்தம் இந்த பிரம்மானந்தம். நான் உடல் அல்ல, ஆத்மா, இறைவன் எங்கும் வியாபிச்சிருக்காரு, சர்வம் கலோயிதம் பிரம்மம், எல்லா பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லா பிரம்மத்துக்குள்ள முடியுது, நானும் அந்த பிரம்மம் தான் அப்படின்னு உணர்ந்ததுல ஒரு ஆனந்தம் கிடைக்குது இல்லையா? அந்த ஆனந்தம் இந்த குமாரர்கள் வைகுண்டத்துக்குள்ள நுழைஞ்ச போது கிடைச்ச ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா? அதனோடு ஒப்பிடும் போது குமாரர்கள் வைகுண்டத்துல நுழைந்த போது கிடைத்த ஆனந்தம் இதுவரை அனுபவிக்காத ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மானந்தம் ஒண்ணு அடைஞ்சாங்க இல்லையா? அது வந்து ஒரு துளி டிராப் தான், ஒரு சொட்டு. இவங்க இப்ப அனுபவிக்கிற ஆனந்தம், இந்த குமாரர்கள் வைகுண்டத்துக்குள்ள நுழைஞ்ச போது பட்ட ஆனந்தம், இதுவரை அனுபவிக்காத ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா? அது அந்த பிரம்மாண்டத்தோடு ஒப்பிடவே முடியாது. அது ஒரு துளி மட்டும்தான் அது பிரம்மானந்தம். இது ஒரு பெரும் சிந்து, ஒரு பெரிய சாகரம். அப்படி வந்து இந்த குமாரர்கள் வைகுண்டத்துக்குள்ள நுழைஞ்சா அங்க பல்வேறு விமானங்களை பாக்குறாங்க. இங்கெல்லாம் ஒரே விமானம் தான், டீசல் போட்டா பெட்ரோல் போட்டா ஓடும். அது எப்ப வெடிக்கும், எப்ப நிற்கும், எப்ப தரையிறங்கும், எப்ப என்ன நடக்கும், எதுவும் உத்தரவாதம் கிடையாது. ஃபியூவல் போட்டா ஓடும், பைலட் இருந்தா ஓடும், இல்லாட்டி அவ்வளவுதான். கோளாறு ஆச்சு கேரண்டி கிடையாது. விமானத்தில் ஏறி உட்கார்ற வரைக்கும் தான் கேரண்டி. அந்த நாட்டுக்கு போய் சேருவோமா சேர மாட்டோமா, எங்க அந்தரத்துல மிதக்கிறோம் எதுவுமே சொல்ல முடியாது. எதுக்கு உத்தரவாதம் கிடையாது. பதம் பதம் யத் பதம் நதேஷா சமாசுதாயே பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணியசோ முராரி பவாம்புதிர் வத்ச பரம் பதம் 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 யத் பதம் நதேஷா. இந்த பூமியில வைக்கிற ஒரு ஸ்டெப்பு டேஞ்சர் தான். விமானத்துல ஏறவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க நம்ம அங்க போய் சேர்ந்துருவோம், அதனால போய் பார்க்கணும், அங்க டூர் போகணும், அந்த இடத்த சுத்தி பார்க்கணும், அங்க பிசினஸ்க்காக போகணும், அங்க போய் ஸ்டடீஸ்க்காக போகணும், இதெல்லாம் பல கனவுகளை வச்சுட்டு. ஆனா என்ன உத்தரவாதம்? போய் சேரலாம், சேராமலும் போகலாம். இட் வில் ஹேப்பன். நம்ம கையில எதுவும் கிடையாது. ஆனா இந்த வைகுண்டத்தில் இருக்கிற விமானம் இருக்கு இல்லையா, அது ஆன்மீகமானது, அது குறையற்றது. அதுக்கு எந்திரம் அந்த எந்திரத்துக்கு வந்து பௌதிகமான எந்திரம் அல்ல, அது அதுக்கு ஃபியூவல் தேவையில்லை. அது வந்து ஆன்மீகமானது, சூரியனை போல பிரகாசிக்கக்கூடியது. எதுக்கு என்ன சொல்லியிருக்கு வைகுந்த லோகத்துல என்ன என்ன பார்த்தாருங்க, 4 குமாரர்கள் பார்த்திருக்காங்க. அப்ப தீஸ் ஆர் ஆல் எவிடன்ஸ். இங்க சாஸ்திர பிரமாணம் உண்டு, ஆச்சாரிய பிரமாணம் உண்டு, இங்க லாஜிக்கு உண்டு. லாஜிக் இருக்கு. இங்க லாஜிக்கே இல்லாம நான் பேசல. ஏன்னா ஆன்மீக உலகத்தை வந்து பௌதிக புத்தினால உணர முடியாது. ஆன்மீக உலகம் இருக்கு இல்லையா, அது பௌதிக புத்தினால உணரவே முடியாது. ஓகே, சோ அப்ப எப்படி உணர்றது? பக்தினால மட்டும்தான் உணர முடியும். தூய பக்தத்தை கேட்கும் போது மட்டும்தான் இதெல்லாம் ரியலைஸ் பண்ண முடியும். அதாவது இப்படி ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு பார்க்க முடியும். சரி, அப்போ ஆன்மீக வானம் முழுவதும் அவங்க வைகுண்டத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த ஆன்மீக வானத்துல நுழைறாங்க. ஆன்மீக வானத்துல நுழைந்த உடனே அந்த வைகுண்டத்துக்கு போற வழியில ஆன்மீக வானம் முழுவதும் பகவானின் சிறந்த பக்தனால் ஓட்டி செல்லப்படும் விமானங்களால் ஒளி செய்யப்பட்டிருப்பதையும் அங்கே முழு முதற்களுடைய ஆட்சி நிலவுவதையும் அவர் கண்டார்கள். அங்க யாருடைய ஆட்சி நடக்குது? பகவானுடைய ஆட்சி நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில பகவானுடைய பக்தர் பரிஷித் மகாராஜ் 5000 வருஷத்துக்கு முன்னாடி
பகவானுடைய பக்தன் பரிச்சித் மகாராஜ் ஆண்டதே பொற்காலம் அப்படின்னா அப்ப பகவானுடைய ஆட்சி எப்படி இருக்கும்? பகவானுடைய பக்தரான பரிச்சித் மகாராஜ் ஆண்ட ஆட்சியே பொற்காலம் அப்படின்னா பகவானுடைய ஆட்சி எப்படி இருக்கும்? அதுதான் அங்க கிரேட். சோ ஏன் வைகுந்தா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், ஏன் வைகுந்தம் ரொம்ப அழகா இருக்கு? அங்க பகவானுடைய ஆட்சி நடக்குது. அங்க வந்து தூய பக்தர்கள் பகவானுக்கு சேவை பண்றாங்க. சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விரக்ஷா லக்ஷா விரதேஷு சுரபீர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. வைகுண்டத்தை பற்றிய வர்ணனை இருக்கு. பிரம்ம சமீதை, பகவத்கீதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கு வைகுந்தம் எப்படி இருக்கும். சிந்தாமணி கல்லால கட்டப்பட்டிருக்கு. நம்ம ஊர் பாருங்க, கிரில்லு செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டியிருக்கும். ஆனா பகவானுடைய உலகத்துல சிந்தாமணி கல்லால கட்டிருக்கும். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விரக்ஷா. கல்ப விரக்ஷ மரம் என்ன கேட்டாலும் கொடுக்கும். ஓ கல்ப விரக்ஷ மரமே, நீங்க நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், எனக்கு 2 செட்டு பூரியும் 2 செட்டு இட்லியும் ஒரு மசால் தோசையும் கொடுன்னா அது கொடுக்கும். போய் சமைக்கலாம் வேண்டாம், எங்கேயும் ஜுகி டொமேட்டோ எதுலயும் ஜொமேட்டோ எதுலயும் ஆர்டர் போட வேண்டாம், நேரா கல்ப விரக்ஷ மரத்துட்டு போகணும். ஓ கல்ப விரக்ஷ மரமே, எனக்கு 2 செட்டு பூரி 2 செட்டு ஹல்வா மசால் தோசை கொடுன்னா அது கொடுக்கும். யாரோ யாரு ஆர்டர் போட்டாங்க போருக்கு. கல்ப விரக்ஷா சுரபி பசுவோட மடியில இருந்து பால் சுரந்துகிட்டே இருக்கு. பாலுக்கு பஞ்சமே கிடையாது. அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கா லட்சுமி இங்க பகவானுக்கு சேவை பண்ற, லட்சுமி சகசர ஆயிரக்கணக்கான லட்சுமி அங்க பகவானுக்கு சேவை பண்றாங்க. அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். அப்ப எவிடன்ஸ் இருக்கு, பகவானுக்கு உலகம் உண்டு, அவருக்கு முகவரி உண்டு, அவர் ஒரு புருஷோத்தமன், அவர் ஒரு கல்லோ மண்ணோ மரமோ சிலையோ அல்ல, அவர் உருவமற்றவர் அல்ல, அவர் எல்லா விதமான இன்பத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கார். நதத் பாஷேதே சூரியோ நசாங்கோ நபாவகா எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அர்ஜுனா, என் உலகத்தில் சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை, அப்ப இருட்டா இருக்குமா? நோ நோ, அங்க எப்பவுமே சுய பிரகாசம் இருக்கு. அங்க ஒருத்தர் போயிட்டா திரும்ப வர வேண்டியதில்லை, அங்க ஒருத்தர் போயிட்டா திரும்ப வர வேண்டியதில்லை. சரிங்க சரிங்க, இவ்வளவு நேரம் வைகுண்டம் வைகுண்டம்னு சொல்றீங்க, அங்க போறதுக்கு என்னங்க பண்ணணும்? அதுக்கு பாஸ்போர்ட் உண்டா, விசா உண்டா, என்ன பண்ணணும், யார் கேப்டனு, யார் பைலட்டு, என்ன பைலட்டு, என்ன எந்த பிளைட்ல போறது வைகுண்டத்துக்கு? எல்லாம் உண்டு. வைகுண்டத்துக்கு வந்து போறதுக்கு பிளைட் உண்டு, கேப்டன் உண்டு, பாஸ்போர்ட் உண்டு, விசாவும் உண்டு. என்னது அது புதுசா இருக்கு? ஆமா, வைகுண்டம் போகணும்னா இஸ்கான்கிற ஒரு பிளைட்ல ஏறணும். இஸ்கான்கிற பிளைட்ல ஏறினா பிரபுபாதன் ஒரு கேப்டன் இருக்காரு. அவர் வந்து இந்த இஸ்கான்கிற பிளைட் இருக்கு இல்லையா, அது குறையற்ற ஒரு பிளைட், அது வந்து பிரேக் டவுன்லாம் ஆகாது. இஸ்கான்கிற பிளைட் வந்து பிரேக் டவுன் ஆகாது. இந்த பைலட் இருக்காரு இல்லையா, அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட். அவர் அந்த பிளைட் ஓட்டுறதுல அந்த பைலட் ரொம்ப எக்ஸ்பர்ட் பிரபுபாத். அப்புறம் பாஸ்போர்ட் வேணுமே, இருக்கு. பாஸ்போர்ட் என்ன அடையாளங்க? பாஸ்போர்ட் எங்க? நான் பகவானுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன் ஐயா, நான் இந்த குருகிட்ட தீட்சை வாங்கியிருக்கேன், நான் இவருடைய சேவை பண்ணிட்டு இருக்கேன், இவருடைய சேவனுடைய சேவனா இருக்கு. அப்ப நீங்க பிளைட்ல ஏறி உட்காந்துக்குங்க. விசா வச்சிருக்கீங்களா? ஓ இருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஓகே ரைட், நீங்க போலாம், உங்களுக்கு செக்கிங்கே கிடையாது, நீங்க போலாம். நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றீங்க, ஆன்மீக குருடைய வழிகாட்டுதல்ல யார் ஒருத்தர் ஆன்மீக குருடைய வழிகாட்டுதல்ல ஹரே கிருஷ்ணா மந்திர ஜெபம் பண்ணிட்டு இஸ்கான்கிற பிளைட்ல ஏறி புரோபார்கிற கேப்டன் ஒப்படைச்சிட்டாங்களோ அவங்க கோலா வந்தானு போயிடுவாங்க. எங்கேயாவது பிளைட்ல ஏற மாட்டேன்னு அடம் பிடிச்சோம், பிளைட்ல ஏற மாட்டேன், டிக்கெட் வாங்க மாட்டேன், விசா எடுக்க மாட்டேன், பாஸ்போர்ட் கிடையாதுன்னா இங்கேயே உட்காந்துக்க வேண்டியதான். இந்த துக்காலயம் அசாசதம் இங்கேயே உட்காந்துக்க வேண்டியதான். சோ அதனால ரோபார் நமக்கு பிளைட் கொடுத்திருக்காரு, அவரே கேப்டனாவும் இருக்காரு, அவருக்கு நமக்கு பாஸ்போர்ட் கொடுத்திருக்காரு, விசா கொடுத்திருக்காரு. பேசாம பிளைட்ல உட்காந்துக்கணும், ரோபார் கொண்டு போய் விட்டுடுவார். ஹரே கிருஷ்ணா. निरंतरा श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की